இன்றைக்கி இந்த ரசகுல்லா டீனை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் கிடந்தது. நம்ம ஏன் இதை ஒரு பென் ஸ்டாண்டாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜெஸோ இருக்குல்ல, நான் வந்து கேமல் பிராண்டோட ஆர்டிஸ்ட் ஜெஸோ யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 140 rupees வந்துருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜெஸோ வந்து மேலே ஒரு கோட் கொடுத்துக்க போகிறோம். ஏன் நம்ம ஜெஸோ யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட இப்போ நம்ம அந்த டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த பேப்பர்லாம் நம்ம மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜெஸோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பெயிண்ட்டை வந்து கலர் நல்லா ப்ரைட்டாக தெரியணும் அந்த மாதிரினா நீங்கள் ஜெஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் பெயிண்ட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து ஜெஸோ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து இது பண்ணுற அளவுக்கு பொறுமையாக பார்ப்பீங்களா தெரியாது. ஸோ டென்ஷன் ஆகாதீங்க. நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுட்டு நம்ம வந்து என்னோடய ட்ராயிங் ஜேர்னி எபிசோட 2, அதாவது பார்ட் 2 பார்க்கலாம். நான் வந்து போன வீடியோவில் வந்து ஸ்கூல் ஜேர்னி வரைக்கும் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம காலேஜ் ஜேர்னி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து நிறைய ட்ராயிங் காம்படிஷன் வருது. அதே மாதிரியே நான் எல்லா ட்ராயிங் காம்படிஷனும் அட்டன் பண்ணுறேன். நடுவில் வந்து ஒரு ட்ராயிங் காம்படிஷன் வருது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு தெரியாமல் நேம் கொடுத்துட்டாங்க, நீ போய் வரைஞ்சிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா சொன்னால, பரவாயில்ல நீ போய் வரைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் அந்த காம்படிஷன் டேட்டும் மறந்துட்டேன். நான் எதுவுமே கொண்டு போகல, சார்ட்டும் கொண்டு போகல, ஒரு பிளான் இல்லை, கலர் பென்சில் எதுவுமே நான் கொண்டு போகல. என்னோடய இன்சார்ஜ் வந்து கால் பண்ணி கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி டைம் ஆகிடுச்சுமா, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என் கையில் இருந்த ஒரு ஃபோனில் வந்து ஒரே ஒரு 5 minutes தான் வந்து நான் என்ன தீமுன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஐ திங்க் ஓட்டர்ஸ் டேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஓகே நம்ம இதை வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் சீனியர் அக்காங்கிட்ட ஜூனியர் பசங்கிட்டெல்லாம் கலரு சார்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் நான் அந்த பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்குன்னு பார்த்து அந்த ஓட்டர்ஸ் டேக்காக கலெக்டர் வந்திருந்தார். அவர் அச்சோச்சோ கலெக்டர் முன்னாடி நம்ம என்னடா இப்படி பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் வந்து அவர் என்னோடய ட்ராயிங்கை பார்த்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்னலாம் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன். பட் இந்த ஃபோட்டோவில் வந்து நான் பேசுகிறது இல்லை, அந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்கல. ஸோ இது மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ட்ராயிங் காம்படிஷனில் நானுமே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். காலேஜ் ஜேர்னியில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கைஸ் இந்த ட்ராயிங் யார் பார்க்கலையோ, இந்த பெயிண்டிங் யார் பார்க்கலையோ, மறக்காமல் இதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னோடய ட்ராயிங் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஃபன்னாகவே இருந்திருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒயிட் அக்ரைலிக் பெயிண்ட் வச்சு நான் ஜெஸோ மேலே கொடுக்குறேன். பட் என்ன பிரச்சனைனா 9 degreeல தான் இருக்குது கிளைமேட்டு. ஸோ எனக்கு வந்து காயவே இல்லை ஜெஸோவே. அதுவும் இல்லாமல் நான் நைட்டு மட்டும் தான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா என்னோடய பையன் அப்போ தான் தூங்கியிருப்பான். ஸோ அவன் தூங்குகிற டைமில் நான் வந்து வீடியோ எடுத்து எடிட்டோ பண்ணோம். அதனால் எனக்கு அந்தளவுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நான் வந்து அப்படியே மேலே வந்து ஒயிட் அக்ரைலிக் கொடுத்தா, இது என்ன ஆயிடுச்சுன்னா அதுவும் வெட்டாக இருந்தது, ஒயிட் அக்ரைலிக்கும் வெட்டாக இருந்ததுனால ரெண்டுமே மிக்சப் ஆகி ரெண்டுமே வந்து பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒன்று சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes திருப்பி காய விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு பிளாக் கலர் அக்ரைலிக் கலர் எடுத்து இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறேன். நம்ம வந்து என்ன தீம் பண்ணுறோன்னு உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். எஸ் கைஸ், ஈவில் ஐ தீம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஈவில் ஐயில் வந்து ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் பண்ணணுன்னு ஒன்று தோண்டிகிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த டின் டப்பா மாட்டினதுனால இதை வச்சு செஞ்சுட்டோம். ஓகே, அதுக்கப்புறமா நான் வந்து டார்க் ப்ளூ இருக்கும் இல்லையா, அதில் வந்து லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் லைட் ப்ளூ கொடுத்துக்கிறேன். எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சைஸ் வந்து சேமாக தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன சைஸ் ஒரு பெருசு அந்த மாதிரி கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும். அண்ட் சாரி கைஸ், நான் வந்து கேமரா என்னோடய ஃபோன் பக்கத்துலேயே வந்து கலர் பேலட் வச்சுருந்ததுனால நான் ஒரு வாட்டி கலர் எடுக்கும் போதும் வந்து கேமரா ஜூம் இன் ஜூம் அவுட்டுன்னு அது பாட்டுக்கு ஏதோ போயிட்டுருக்கு. நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணேன். பட் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. ஓகே, இந்த மாதிரி நான் வந்து லைட் ப்ளூ ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒயிட் கோட்டிங் கொடுக்கணும். ஒயிட் கோட் ஆல்ரெடி ஒயிட் இருந்துச்சுனால நான் ஒயிட் கொடுக்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து நான் டார்க் ப்ளூக்கே வந்து போயிடுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் காயட்டும், கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி டார்க் ப்ளூ வந்து கொடுத்துக்கிறேன். எனக்கு காயாததுனால என்னோடய கலர் வந்து ரொம்ப
அதில் ஸ்டிக்கே ஆகலை, ஒரு மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு, லைட்டாக வந்துகிட்டே இருந்தது. ஸோ நீங்கள் வந்து காய வச்சு பொறுமையாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள், இன்னுமே அழகாக வரும். அதே மாதிரி இந்த ஆர்ட் பண்ணுறப்ப கூட லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து இது வார்னிஷோ ஒரு டெக்கோ வார்னிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பெயிண்ட்டை வந்து நீங்கள் சேஃபாக செக்யூராக வச்சுக்க முடியும். லாஸ்ட்டாக வந்து இதை கோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 250 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 250 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டா என்னோடய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்காக ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா இந்த மாதிரி கிராஃப்ட் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து கதை பேசிகிட்டே ஒரு ஆர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் வந்து ஜாலியாக இருக்கும், எனக்குமே வந்து ஜாலியாக இருக்கும். ஓகே, இந்த ஆர்ட் நான் இப்படியே பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், கலர் மிக்ஸ் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி, அதுக்கப்புறமா வந்து நான் நிறைய இதே மாதிரி காம்படிஷன் வர செகண்ட் இயர் ஐ திங்க். ஸோ செகண்ட் இயரில் வந்து அகெயின் நான் வந்து அதாவது நான் படித்த 3 வருஷத்துலேயும் வந்து ஒரு 4-5 சர்டிஃபிகேட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் நான் காலேஜில். இது வந்து நான் பெருமைக்கெலாம் சொல்லலை, உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும், கலந்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதில் வந்து உங்களோட நாலேஜை வந்து கெயின் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் உங்களுக்கு அதில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மாறுவீங்க. பட் எனக்கு இது எப்படி யூஸ் ஆச்சுன்னா, நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனால் நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து எடுத்தது கெமிஸ்ட்ரி. ஸோ வந்து நம்ம சயின்ஸாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே வந்து என்னோடய ரெஸ்யூம்லாம் பார்த்துட்டு, உனக்கு வேறு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, வேறு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த டைமில் வந்து நான் ஒரு யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல் தான், அந்தளவுக்குலாம் நான் வீடியோஸ் போடலை. நான் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தேன். ஸோ நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இதெல்லாம் காமிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நாங்கள் வந்து ஒரு ட்ராயிங் டீச்சர் தான் நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கல, மேபி நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, நீங்கள் சயின்ஸை விட இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம். ஓ மை காட், எனக்கு பிடிச்ச வேலை, எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன், எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட், எனக்கு பிடிச்ச ஒரு ட்ராயிங்கு, அது வந்து எனக்கு ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ திங்க் நான் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், என்னோடய பையன் எழுந்துட்டான், அதான் அவனை போய் சமாதானப்படுத்திட்டு வந்தேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து எனக்கு அந்த ஒரு ட்ராயிங் சொல்லித்தரப்போ எனக்கு அந்த ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாருக்குமே வந்து என்ன சப்ஜெக்ட் வருதோ இல்லையோ அந்த ஒரு ட்ராயிங் பீரியட் வந்துச்சுன்னா நம்மளே வந்து சைல்ட்ஹுட்டில் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். அதே மாதிரி தான் நான் வந்து சொல்லித்தரப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, ஜாலியாக இருக்கும். என்னோடய சப்ஜெக்டை என்னோடய பீரியட் வருதுனாலே பசங்க ஒரே ஜாலியாகிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டீச்சர் ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. மெமரிஸுமே வந்து ரொம்ப நிறைய மெமரிஸ் இருந்துச்சு. அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணேன் நான் அந்த ஒரு டீச்சராக இருக்கப்ப. இவன் வேறு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், அடங்க மாட்டேங்கிறான், வேறு வழி இல்லை, அவன் கத்துறதை கண்டுக்காதீங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை, நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரப்போ அது எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்கிறது வந்து எனக்கு ஒரு டீச்சராக இருந்தப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நம்மளோட டீச்சருமே இப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் வந்து அந்த ஒரு ப்ரொஃபஷனை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இப்போவுமே வந்து நான் திருப்பி அகெயின் வந்து ஒரு டீச்சருக்கு அப்ளை போகணும், இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் பாப்பா இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு முடியாது. பட் ஃப்யூச்சரில் மேபி சான்ஸ் இருக்குது. இவன் கத்திக்கிட்டே இருக்கான் கைஸ், வெயிட் பண்ணுங்க வரேன். இவனை வச்சுட்டு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல கைஸ், ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்படியே நான்லாம் நம்பவே இல்லை இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் வரும்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அதை அனுபவிக்கும் போது தான் தெரியுது, ஐயோ உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏமா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறேன்னு கேட்காதீங்க. என்னவும் ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி என் லைஃப் அடங்கக்கூடாதுன்ற ஒரு வெறி கொண்டு நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஸோ என்ன மாதிரி கஷ்டப்படுற, ஐ மீன் அவங்க ப்ரொஃபஷன் அவங்க கெரியரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற மதர்ஸ்க்கு ஆட்ஸ் ஆஃப். யூ ஆர் டூயிங் குட். நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க. உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க, மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களோட மதர்வுட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே என்னோடய மதர்வுட்டை என்ஜாய் பண்ண மறந்ததில்லை. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஆர்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை.